ஹாய் கைஸ், இன்னைக்கு என்னோட ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்களா? யூஸ்வலாக நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே எப்படி ஹேர் செட் பண்ணுவோம்? ஒன்று சென்டர் பார்ட்டிஷன், இல்லைனா ரைட் சைட் லெஃப்ட் சைட் நம்ம ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த மாதிரி செட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி செட் பண்ணும்போது சில பேருக்கு, முக்கியமாக எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்க விஷயம் என்ன தெரியுமா? லெட் மீ ஷோ யூ. யூஸ்வலாக நான் எப்பவுமே சைட் பார்ட்டிஷன் தாங்க எடுப்பேன், இல்லைனா சம்டைம்ஸ் சென்டர் பார்ட்டிஷன் எடுப்பேன். ஸோ லெட் மீ ஷோ யூ. நான் இந்த வாட்டிஸ் சைட் பார்ட்டிஷன் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ லெட் மீ கம் க்ளோசர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசிபிளான ஒரு லைன் தெரியுதா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஹேர் செட் பண்ணுறோம், இல்லை லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளை பார்க்கும், இல்லை ஃபோட்டோஷூட்ஸ் ஏதாவது பண்ணுறோன்னா நமக்கு இந்த லைன் ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்களா? இதாங்க ரெனேயோடைய பிளாக் மேஜிக் பவுடர். ஸோ இது பிளாக்ல வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்குது, பட் ஐ சூஸ் பிளாக் ஒன்லி. பிளாக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ யூ. ரொம்ப ஸ்மாலான ப்ராடக்ட். ஸோ இட் வில் பி ரேஞ்ச் அரௌண்ட் லைக் 650 to 700, பட் ஐ எம் நாட் ஷியர். ஐ பாட் இட் இன் அமேசான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் இங்கே ஒரு சின்ன மிரர் இருக்குது, இங்கே தான் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை புல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பஃப் இருக்குது. ஐ ஹவ் ஆல்ரெடி யூஸ்ட் இட். ஸோ அதனால தான் பேடாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் ஐ டூனா, நான் என்ன பண்ணுவேன், அது ஜஸ்ட் இந்த பஃப்பை இந்த ப்ராடக்ட்டில் நல்லா இன்செர்ட் பண்ண. ஸோ லைட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பார்ட்டில் ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த ப்ராடக்ட் ஈஸியாக அந்த லைனில் உங்களுக்கு இன்செர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த மர்ஜ் பண்ணிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இதை ஏரோட மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் லாங்காக காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் ஏரு, இங்கே பவுடர் இருக்குது. ஸோ இது கலர்ஸ், ஏர் கலர் பண்ணியிருக்கவங்களுக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, பட் இதே மாதிரி ப்ரௌனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் செக் அவுட் ஃபார் மீ இட் ஒர்க்ஸ் ஃபார் பிளாக் கலர். ஸோ ஐ ஹவ் பாட் இட். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதை உங்கள் ஹேரோட கோம்பில் நல்லா மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. டெஃபினெட்லி ஒர்க் ஆகும். டூ செக் அண்ட் லெட் மீ நோ ஃபார் ஷுர். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய தெரியும், மார்க்கெட்டில் அவைலபிள். ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் லெட் மீ. உங்களோட சேர்ந்து நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாய்.